ஆதி என்னும் பராவரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு தலைப்பில் 12 பாவங்களுக்கும் உடலை 12ஆக பிரித்து அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உள்ளது என்பதை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய ஜோதிட தன்மையை அடையாளம் காட்டுவது இந்த மருத்துவ ஜோதிடம். அதாவது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனும், லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகமும் ஒன்று சேரும் பொழுது நோயினுடைய தன்மை மிகவும் கடுமையாக இருக்கிறது. இந்த லக்கணத்துக்கு 6க்குரியவனும் காலபுருஷனுக்கு 6க்குரியவன் எந்த நிலையில் இருந்தாலும் சனி வலுவாக இருக்கும் பட்சத்தில், லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த நோய் விரைவில் குணமாகிறது அல்லது அதனுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் அந்த நோயை விட்டு அந்த மனிதன் சுலபமாக வெளியில் வந்து விடுகிறான் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக வரும் பட்சத்தில் அல்லது 6ஆம் பாவகமாக வரும் பட்சத்தில் இந்த கன்னியராசிக்குரிய உடல் பாகங்கள் என்று பார்க்கும் பொழுது அடிவயிறு, சிறுகுடல், கல்லீரல், முதுகெலும்பு, குடல், இடுப்பெலும்பு, குடல் உறிஞ்சுகள், குடல் வாழ், கல்லீரல், கணையம், கல்லீரல் உட்பிக்கொள்ள காரணமாக இருக்கும் தசைகள், குடலை தாங்கி பிடிக்கும் நரம்புகள் அல்லது குடல் அறுவை சிகிச்சையினால் குடலை தாங்கி பிடிக்க செயற்கை வளைகள், அதாவது மிஸ் பொருத்தும் இடங்கள் சார்ந்த விஷயங்களை இந்த காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி அடையாளம் காட்டுகிறது. அந்த காலத்தில் சித்த மருத்துவத்தில் ஒரு பலனை சொல்லியிருப்பார்கள். மருந்து சாப்பிடும் நாள் என்று ஒரு குறிப்பிட்ட நாளை அடையாளம் காட்டியிருப்பார்கள். இந்த காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிக்கு மாரகஸ்தானம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அல்லது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும், லக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இவர்களுடைய அல்லது இந்த கன்னிக்கு மிக உகந்த கிரகமாக அமைந்து இது தரும் நோய்களை அதிகப்படுத்தி சிரமங்களை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துக்கு மாரகாதிபதி, விரையாதிபதி என்று 2 ஸ்தானங்களையும் மாரகாதிபதி என்று பார்க்கும் பொழுது கன்னிக்கு 7ஆம் இடம் மேனம், கன்னிக்கு 12ஆம் இடம் சூரியன். ஆக இந்த கன்னி லக்கணத்தினுடைய அல்லது கன்னி லக்கண ராசி பாவத்தினுடைய தன்மையை குறைப்பதற்கு விரையாதிபதி வேலை செய்ய வேண்டும். அதாவது இதற்கு பாதகத்தையும் சிரமத்தையும் தந்து விரயத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுள்ள 12ஆம் இடம் வேலை செய்ய வேண்டும். ஆக ஞாயிற்றுக்கிழமை மருந்து சாப்பிட சொன்னார்கள். அடுத்து கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மாரகஸ்தானம் அல்லவா, அந்த மாரகஸ்தானத்துக்குரிய குரு வியாழக்கிழமைக்கு சொந்தக்காரன். ஆக எந்த ஒரு நோயாக இருந்தாலும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முதல் மருந்து சாப்பிடும் பொழுது அந்த நோய் குணமாகிறது என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட, முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட, இடுப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட, குடல் வால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட, கணையம் சம்பந்தப்பட்ட கல்லீரலினுடைய திசுக்கள் நீர் கோர்த்து கொண்டு பெரிதாகி சிரமம் ஏற்படுவது அல்லது மேலே சொல்லப்பட்ட அனைத்து உறுப்புகளிலும் தொற்று ஏற்படுவது, அந்த தொற்றினால் வரக்கூடிய பாதிப்பு. அதே சமயத்தில் இவர்களுக்கு இந்த உறுப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்திற்கு அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தில் சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் இருக்கும் பட்சத்தில்
இந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவான சிரமத்தை தரும் பட்சத்தில் இதில் மேலே சொல்லப்பட்ட உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்புகளில் அல்லது எந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர் அதனால் இறப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இந்த காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடத்தில் யார் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சூரியனுடைய நட்சத்திரமான 2, 3, 4 பாதங்கள், சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 1 பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் முதல் 2 பாதங்கள் இந்த ராசியில் அமைகிறது. ஆக பித்தத்தினால் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் அல்லது வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தும் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் தருகிறது. அதே சமயத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம் என்று வரும்போது உடலில் உள்ள சுரப்பு நேர்கள் அல்லது சுரப்பிகள் இயல்பு நிலையை விட்டு மாறி செயல்படும் பொழுது தொற்றுக்கள் ஏற்படுகிறது அல்லது பாதிப்புகள் ஏற்படுகிறது அல்லது செயல்பாடுகள் குறைந்து அது நோயாக மாறுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது அது இரத்தக்காரகன். அதே சமயத்தில் இரத்த சிவப்பணுக்களினுடைய தன்மையை அடையாளம் காட்டக்கூடிய செவ்வாய். ஆக சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த புதனுக்கு சூரியன் மட்டும் நட்பு வீடு அல்லது நட்பு கிரகம் என்று பார்க்கும் பொழுது இருந்த போதிலும் கூட புதன் 12ஆம் வீட்டுக்குரிய விரையாதிபதியினுடைய அம்சம் பெற்றது. ஆக பாதிப்பை தருவதற்கான வாய்ப்பை தருகிறது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திற்குரிய சந்திரன் இந்த 6ஆம் இடத்தினுடைய செயல்பாடுகளை அதிகரிக்க செய்து ஆக நோய்களையும் அதிகரிக்க செய்கிறது. அதே சமயத்தில் இந்த கன்னிக்கு 3, 8ஆம் இடத்துக்குரிய ஆதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாயினுடைய நடு நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது இதுவும் சற்று மரண பயத்தையோ அல்லது மரணம் வரையோ இந்த நோய்களை கொண்டு செல்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இதற்கான உணவுகள் என்று பார்க்கும் பொழுது கூடுமான வரையில் அதிகமாக நார்ச்சத்து உள்ள உணவுகள், அதாவது ஜீரணத்தை எளிதாக செயல்பட ஏதுவான உணர்வுகள். இது மட்டும் இல்லாமல் துவர்ப்பு தன்மையுள்ள எல்லாவித காய்கறிகளும் இந்த கன்னியிலக்கணத்தில் அல்லது கன்னிராசியில் ஏற்படக்கூடிய மருத்துவத்திற்கு ஆகச்சிறந்த மருந்தாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த கன்னியிலக்கணத்திற்கு பொதுவாகவே கால்சிய பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட நோய்கள் சுலபமாக வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியும். காரணம் என்னவென்று கேட்டால் இங்கு இடுப்பெலும்பு சம்பந்தப்பட்டது, பந்துக்கெண்ண மூட்டு சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் குருத்தெலும்பு சம்பந்தப்பட்டது, தண்டுவடத்தினுடைய கடைசி 5 எலும்புகள் இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் கால்சிய பற்றாக்குறை சத்து ஏற்படும் பொழுது ஒன்றுக்கொன்று இடையில் இருக்கக்கூடிய ஜவ்வனுடைய தன்மை இரத்தத்தினுடைய வேகமோ அல்லது சத்தோ குறையும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய ஜவ்வனுடைய பலம் பலகீனம் நோயாக மாறுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. ஆக கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள்கள் மற்றும் விதைகள் அல்லது சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய பயிர் வகை சம்பந்தப்பட்டதும் மற்றும் உலர் விதைகள் என்று சொல்லக்கூடிய பாதாம், திராட்சை போன்ற உலர் தின்பண்டங்கள் இந்த நோய்க்கு முழுமையாக உதவி செய்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் இதற்கு மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது ஆங்கில மருத்துவம் இதற்கு சாலச் சிறந்ததாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஹோமியோபதியும் நல்ல உதவிகரமாக இருக்கிறது. இது இல்லாமல் அக்குபஞ்சரும் சிறப்பாக இருக்கிறது. இதற்கு முத்திரை மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது பிராண முத்திரை என்று சொல்லக்கூடிய சுண்டு விரலினுடைய நுனியும் மோதிர விரல் நுனியையும் ஆள்காட்டி கட்டை விரலினுடைய நுனியும் மூன்றும் ஒன்று சேர்த்து கையை மேல் நோக்கி வைத்து அமர்ந்து தலை கழுத்து நேராக இருக்கும்படி பார்த்து கொண்டு இதை
காலை மாலை 15 நிமிடம் செய்யும் பொழுது, இந்த முத்திரையை செய்யும் பொழுது உங்களுக்கு உடலில் எலும்புகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து சுலபமாக வெளியே வந்து விடுவதற்கான வாய்ப்பை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வித செயல்பாடுகளை தன்னுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகத்தினுடைய நட்சத்திர சாரம் வாயிலாகவே இது வெளிப்படுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். ஆக உங்களால் முடியும் பட்சத்தில் நோயிலிருந்து முழுமையாக வெளிவர என்னுடைய காணொளி உதவுகிறதோ இல்லையோ, நோயை அறிந்து கொள்வதற்கும் அதை தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கும் என்னுடைய காணொளி மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.